ஹலோ மக்களே, வணக்கம். நீங்கள் பார்க்க போகிறது வீர ஆஞ்சநேயர் கோயில். இந்த கோயிலானது திண்டிவனம் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. இக்கோயிலின் மூலவர் ஒரு கையில் சங்கு சக்கரம் மறு கையில் சஞ்சீவி மலையும் கொண்டு காணப்படுகிறார். 12 ராஜாக்களால் ராஜாங்குளத்தை ஒட்டி கிழக்கு பக்கம் பார்த்தபடி இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. மூலவரின் வலதுபுறம் ராகுவும் இடதுபுறம் கேதுவும் அருள்பாலிக்கின்றனர். இது 1300 ஆண்டு பழமையான கோயிலாக கருதப்படுகிறது. சித்திரை மாதம் 1ஆம் தேதி லட்ச தீபம் ஆரம்பிக்கப்படுகிறது. 9 நாளும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆலயத்தின் வலதுபுறத்தில் 37 அடி உயர ஆஞ்சநேயர் சிலை பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சன்னதி எதிரே அழகிய குளம் ஒன்று உள்ளது. குளத்தின் நடுவே மகா மண்டபம் அமைந்துள்ளது. இங்கு சித்திரை மாதம் லட்சதீப விழா நடைபெறும் போது எதிரே உள்ள லட்சுமி நரசிம்மர் கோவிலில் இருந்து பெருமாளை ஊர்வலமாக குளக்கரையில் தெப்பம் விட்டு மண்டபத்தில் மாவிளக்கு ஏற்றி வழிபடுவர். அந்த நேரத்தில் லட்ச தீபங்கள் ஏற்றி வழிபடுவதாக அப்போது லட்ச தீபம் ஏற்றி மக்கள் வழிபடுவார்கள். இந்த ஆஞ்சநேயரை அமாவாசை அன்று ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் தோஷம் குறையும் என்று நம்பப்படுகிறது. 9 நாளும் சாமி வீதி உலா நடைபெறும் நாளாக கருதப்படுகிறது. வியாழன், சனி இந்த ஆஞ்சநேயரை கும்பிடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. குளத்துக்கு எதிரே பகவானை பார்த்தபடி இந்த ஆஞ்சநேயர் அமைந்திருப்பதால் இந்த ஆஞ்சநேயருக்கு பலன் அதிகமாக உள்ளது. மேலும் ஆஞ்சநேயரின் மறுபெயர் சஞ்சீவி. அதனால் இந்த குளக்கரையில் உள்ள ஆஞ்சநேயரை சுற்றி இருக்கும் தெருக்களுக்கு சஞ்சீவிராயன்பேட்டை என்றே வழங்கப்படுகிறது. இந்த ஆஞ்சநேயருக்கு வடைமாலை, துளசி மாலை, வெத்தலை மாலை சாத்தி வழிபடுகின்றனர் மக்கள். ஆஞ்சநேயர் இந்து மதத்தில் ஒரு பிரபலமான கடவுள் ஆவார் மற்றும் ராமரின் முக்கிய பக்தர் ஆவார். அவரது பெருமைகளில் சில: உடல், அறிவு, வலிமை, துணிச்சல், புகழ், ஆரோக்கியம், வீரம், வாக்கு சாதுரியம் இவர் பெற்ற 8 சிறப்புகள் ஆகும். இந்த ஆஞ்சநேயரை வழிபடுவதால் தடைகள் நீங்கும், மன வலிமை அதிகரிக்கும், மேலும் ஆரோக்கியம் மேம்படும் என்று கருதப்படுகிறது. மேலும் வயதானவர்கள் தங்குவதற்காக இந்த கோயிலை சுற்றி நடைபாதை ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. முதியவர்கள் அமரவும் ஓய்வெடுக்கவும் வசதியாகவும் எதிரே நூலகம் ஒன்றும் காணப்படுகிறது. மேலும் நடைபாதை உள்ளே நுழையும் போது ஐயப்பன் கோயில் ஒன்றும், நடைபாதை சுற்றி வரும்போது அம்மன் கோயில் ஒன்றும் காணப்படுகிறது. எனவே இக்கோயிலை சுற்றி ஆலயங்கள் அமைந்திருப்பதால் இந்த ஆஞ்சநேயருக்கு பலன் அதிகம் என்றும் நம்பப்படுகிறது. மக்களே, நீங்களும் திண்டிவனம் வந்தால் இந்த ஆஞ்சநேயரை வழிபட்டு சிறப்பை பெறுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே, வணக்கம். இதில் காய்ச்சினா கூட வருவாப்பார் வீடியோவில். லைவ் பண்ணி